இப்போல்லாம் டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்துருச்சு. எல்லாத்துக்குமே புதுசாக நிறைய மிஷின்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல் வடை போடுறதுக்கு புதுசாக ஒரு மிஷின் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பார்த்தேன். பார்த்துட்டு ரொம்ப நாள் எனக்கு ஆசை வாங்கணுன்ட்டு. சரி வாங்கி தான் பார்ப்போன்ட்டு வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் தான். மீஷோவில் வாங்கினேன். இதில் வடை எப்படி வருதுன்னு பார்ப்போம். எப்பவும் போல் வடைக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிஷினை நம்ம க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வடை மாவு உள்ளே சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு தடவை க்ரீஸ் பண்ணாமல் சேர்த்துட்டு எனக்கு சரியாக வரல. ஸோ இந்த தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ரீஸ் பண்ணிவிட்டு வடை மாவு உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த வடை மேக்கர்லேருந்து எப்படி அழகாக வடை வருதுன்னு பாருங்கள். உள்ளே மாவு போட்டுட்டு மேலே ப்ரெஸ் பண்ணணும். வடை எப்படி வருதுன்னு பாருங்கள். வரவே மாட்டேங்குது உள்ளேருந்து. ஓனோ. சரி இன்னொன்று ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பார்த்தேன். அதுவும் ரொம்ப மோசமாக தான் வந்துச்சு. ஸோ இதுக்கு நம்ம கையில் சுடுற வடையே எவ்வளவோ பெட்டர். ஸோ மக்களே, உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி வடை மேக்கர் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இன்னையோடு அதை மறந்துடுங்க. கண்டிப்பாக வாங்கிடாதீங்க. டோட்டலி வேஸ்ட். அது ஒரு வடை கூட உங்களுக்கு அழகாக வராது. இதுக்கு நம்ம கையிலே போட்டுட்டு போயிடலாம். நான் ஏமாந்த மாதிரி நீங்களும் ஏமாந்துடாதீங்க. இதோட மெத்தடே தப்பு. இதில் வடை நமக்கு கரெக்டாக வரவே வராது. ஆன்லைனில் புதுசாக வந்திருக்குன்ட்டு நம்ம எல்லாத்தையுமே வாங்கக்கூடாது. மக்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோவே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.